வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் துக்கம், கஷ்டம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அத நாம எப்படி பார்க்கிறோம்? ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்துல இந்த துயரத்த பத்தின ஒரு ஆச்சரியமான பார்வை இருக்கு. அட, அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். பொதுவா துக்கம்னா நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ, கஷ்டம், வேண்டாத ஒண்ணு அப்படிதானே? ஆனா அதுவே நமக்கு கிடைச்ச ஒரு வரம்னா நம்புவீங்களா? இந்த கேள்விக்குள்ளதாங்க இந்த முழு தியானத்தோட ஆழமே அடங்கியிருக்கு. வாங்க, இதுக்கான விடைய தேடி ஒரு பயணம் போலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். கண்ணீர் இந்த வார்த்தைய கேட்ட உடனே நமக்கு பலவீனம், சோகம் இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த கண்ணீருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உருமாற்றம் செய்யற சக்தி ஒளிஞ்சிருக்குன்னு சுவாமிஜி சொல்றாரு. அது என்ன சக்தி? வாங்க பார்க்கலாம். இந்த தியானத்தோட மையமே இந்த ஒரு வரிதாங்க. என் உள்ளத்தை கண்ணீர் பக்குவப்படுத்துவதாகுவுக. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நம்ம மனசோட ஆழத்திலிருந்து வர்ற ஒரு பிரார்த்தனை மாதிரி. ஆனா கண்ணீர் எப்படிங்க நம்ம மனசை பக்குவப்படுத்தும்? அது எப்படி நம்மள செதுக்க முடியும்? அத புரிஞ்சுக்கிறதுக்கான திறவுகோல் இதுதான். சரி, அந்த கேள்விக்கு பதில பார்க்கலாமா? கண்ணீர் எப்படி நம்மள பக்குவப்படுத்தும்? இத விளக்கறதுக்கு சுவாமிஜி ஒரு ரொம்ப ரொம்ப அழகான உதாரணத்தை சொல்றாரு. துயரம் நம்ம இதயத்தை எப்படி ஒரு சிற்பி சிலையச் செதுக்குற மாதிரி மாத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்களேன், எவ்ளோ சிம்பிளான ஆனா எவ்ளோ ஆழமான ஒரு ஒப்பீடு இது. கல்லு மாதிரி இருக்கிற களிமண்ணுல கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும், அது அப்படியே சாஃப்ட் ஆகி குயவர் கையில ஒரு அழகான பானையா மாற தயாராயிடும். அதே மாதிரிதாங்க, வாழ்க்கை கஷ்டங்களால இறுகிப்போன நம்ம இதயம் கண்ணீரால மென்மையாகி ஒரு புது வளர்ச்சிக்கு, ஒரு புது மாற்றத்துக்கு தயாராகுது. நாம எப்பவாச்சும் நம்ம கண்ணீரை இந்த மாதிரி பார்த்திருக்கோமா? ஓகே, களிமண் உதாரணம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா சுவாமிஜி இதோட நிறுத்தல. இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம மனசையே ஒரு விளைநிலமா பார்க்க சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்னு பாப்போமா? இது இன்னும் பிரமாதமா இருக்கு பாருங்க. இந்த விவசாய உருவகம் எவ்ளோ அழகா பொருந்துதுன்னு. வானத்துல கார்மேகம் சூழ்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில துயரம் வருது. அந்த மேகத்திலிருந்து மழை வர்ற மாதிரி நம்ம கண்ணுலேருந்து கண்ணீர் வருது. ஒரு விவசாயி நிலத்த உழுறா மாதிரி கவலையும் வேதனையும் நம்ம மனச உழுதெடுக்குது. இதோட விளைவு என்ன தெரியுமா? நம்ம இதயம் மென்மையாகி ஞானம்ங்கிற விதையை ஏத்துக்க தயாராகுது. இந்த மாற்றத்தோட ஸ்டெப்ஸ பாருங்க. முதல்ல கார்மேகம் மாதிரி துயரம் நம்மள சுத்திக்குது. அப்புறம் அது மழையா, அதாவது கண்ணீரா பொழியுது. அடுத்து நம்ம கவலைகள் ஒரு ஏர்கலப்பா மாதிரி நம்ம மனச உழுது எடுக்குது. கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இல்லையா? ஆனா இந்த வலி எதுக்குன்னா, நம்ம இதயத்தை தங்கம் விளையிற பூமி மாதிரி மாத்துறதுக்கு தான். நம்ம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்ததைத்தான் சுவாமிஜி இந்த 2 வரியில நறுக்குன்னு சொல்றாரு. விசாரம், அதாவது கவலை, நம்ம உள்ளத்தை உழுவுற ஒரு கருவி. துன்பம், அத மென்மையாக்குற தண்ணீர். இது ரெண்டும் சேர்ந்தாதான் பக்குவம் வரும். ஓகே, இப்போ நிலம் ரெடி. கண்ணீராலும் கவலையாலும் உளப்பட்டு இதயம் நல்ல சாஃப்டா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன? எதுக்காக இவ்ளோ கஷ்டம்? இப்போதாங்க அசலான விஷயமே வரப்போகுது. அதுதான் ஞானத்தோட விடியல். இங்கேதான் ஞானோதயம் அப்படிங்கிற வார்த்தை வருது. இது என்ன பெரிய வார்த்தையா இருக்கேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு தெளிவு பிறக்கும் பாத்தீங்களா? ஆஹா, இதுக்குதான் இவ்ளோ நடந்ததா அப்படின்னு ஒரு புரிதல் வரும்ல, அதுதான் ஞானோதயம். நம்ம பட்ட கஷ்டத்துக்கான அறுவடை இதுதாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அனுபவிச்ச ஒரு சின்ன துக்கம் கூட வேஸ்ட் இல்லைங்க. எல்லாமே எதுக்குன்னா, ஞானம்னு ஒரு குட்டி விதை நம்ம மனசுல நல்ல செழிப்பா வளர்றதுக்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்க தான் நடந்திருக்கு. அதனால துயரம் ஒரு முடிவு இல்ல, அது ஒரு புது அழகான தொடக்கத்துக்கான தயாரிப்பு. இந்த தியானத்தோட உச்சக்கட்டமா சுவாமிஜி தாயுமானவரோட ஒரு அற்புதமான வரிய மேற்கோள் காட்டுறாரு. இது நாம் இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக போகுது. இங்க ஒரு முக்கியமான பார்வை மாற்றம் நடக்குது. வெறுமன துன்பத்தை ஏத்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்லல. அதையும் தாண்டி கண்ணீருக்கே ஒரு ஹையர் ஸ்டேஜ் இருக்கு, அதை நாம அடையணும்னு சொல்றாங்க. தாயுமானவரோட இந்த வரிகளை கொஞ்சம் மனசார கேட்டு பாருங்க. அவர் என்ன கேக்குறாருன்னா, கடவுளே, நான் எப்ப பார்த்தாலும் இந்த துன்பக் கண்ணீர்ல தான் மூழ்கி கிடக்கேன். ஆனா உன்னை நினைச்சு வர்ற அந்த ஆனந்த கண்ணீர், அந்த சந்தோஷ கண்ணீர் எனக்கு எப்போதான் வரும்னு ஏங்குறாரு. இது வெறும் பாட்டில்ல, ஒரு ஆன்மீக பயணத்தோட ஃபைனல் டெஸ்டினேஷன். அப்போ நாம 2 விதமான கண்ணீரை பத்தி இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்னு துன்ப கண்ணீர், இது நம்மள பக்குவப்படுத்துற ஒரு ப்ராசஸ். இன்னொன்னு ஆனந்த கண்ணீர், இது அந்த பக்குவத்தோட ரிசல்ட், நாம அடைய வேண்டிய ஒரு நிலை. சரி, மொத்தத்துல இந்த தியானத்திலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? 1, துக்கம் நம்மள அழிக்காது, சுத்தப்படுத்தும். 2,
கஷ்டங்கள் நம்ம மனச ஞானத்தை ஏத்துக்க தயார் பண்ணும். 3 ரொம்ப முக்கியமானது. நம்மளோட நோக்கம் துன்ப கண்ணீர்ல இருந்து ஆனந்த கண்ணீருக்கு போறதுதான். இந்த ஒரு புதிய பார்வையோட இந்த கேள்வியை உங்ககிட்டயே நான் விட்டுட்டு போறேன். இனிமே உங்க வாழ்க்கையில வர்ற கண்ணீரை நீங்க எப்படி பாப்பீங்க? ஒரு பலவீனமாவா இல்ல உங்களை இன்னும் பெட்டரா மாத்த வந்த ஒரு தெய்வீக கருவியாவா? யோசிச்சு பாருங்க.